வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு பட்டாணி மசாலா செய்ய போகிறேன். அதுக்கு பட்டாணி எடுத்துருக்கேன். ஒரு 1/4 கிலோ பட்டாணியை நைட்டே ஊற போட்டேன். பார்த்துக்கோங்க, ஊற போட்டு குக்கரில் 2 விசில் வச்சுருக்கேன். மெயினாக குக்கரில் உப்பு போட்டுறாதீங்க. உப்பு போடாமல் 2 விசில் வைங்க. சரியான பதமாக இது பாருங்களேன், நசுக்குனா இந்த பதமாக இருக்கும். 3 விசில் வச்சிங்கன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும். 1 விசில் வச்சா ரொம்ப பருக்கி ஆகிடும். நீங்கள் நினைப்பீங்க 1 விசில் வச்சுட்டு நம்ம திரும்ப தாளித்து கொட்டி மசாலாவோட இது பண்ணிடுறப்ப சரியாக இருக்கும் வேக்காடுன்னு. தப்பு. அந்த 1 விசிலோடு நீங்கள் வச்சு எடுத்திங்கன்னா பருக்கையாக இருக்குமா, ரஃப்பாக இருக்கும், வேகாமல் இருக்கும். திரும்ப நீங்கள் மசால் போட்டு இந்த தக்காளி புளிப்பெல்லாம் உப்பெல்லாம் பட்ட உடனே எப்படி இருந்துச்சோ பருக்கையாக இருந்துச்சோ அதே ஸ்டேஜில் தான் இருக்கும், குலையாது. அதனால 2 விசில் வச்சுருங்க. நம்ம மசாலா போட்டு தாளிக்கிறப்ப உப்பு போட்டுக்கிடுவோம். வாங்க அரைக்கிறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூனு சோம்பு ரொம்ப மெயின். சோம்பு போட்டுக்கிடுவோம். ஒரு 7-8 சின்ன வெங்காயம், தக்காளி பழம், ஒரு பெரிய பழம், ஒரு பழத்தை அப்படியே அதிலே போட்டுருங்க. தேங்காய் சில்லு, இந்த அளவுக்கு தேங்காய் சில்லு கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். இதை எல்லாத்தையும் அரைப்போம். அப்படியே உளுந்தம்பருப்பு போடுறேன். திரும்ப கொஞ்சோண்டு சோம்பு போட்டு தாளிப்போம். வெங்காயம் வதங்கிருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை போட்டுவோம் இதோட. இந்த அளவுக்கு மிளகாப்பொடி போடுறேன். அப்படியே உப்பு கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். அடுத்து கல் உப்போ தூள் உப்போ ஏதோ ஒரு உப்பை போட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம வேக வச்ச பட்டாணியை இதோட சேர்த்துக்கிடுவோம். இந்த தண்ணி அப்படியே வற்றி வர வரைக்கும் வேக விடுவோம். சரியாக இருக்கும். இந்த மிளகாப்பொடி இதெல்லாமே பச்சை வாடை போயிடும். ஒரு 1/4 ஸ்பூனு கறி மசால் பொடி போட்டுக்கிறோம் இதோட. நம்மளுடைய பட்டாணி மசால் ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோ அருமையாக இருக்கும். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.